அலகு 5 வடிவியல். இப்போ நம்ம சர்வசம முக்கோணங்களை பற்றி பார்க்கலாம். பக்கம் 164 படம் 5.2 பாருங்கள். அதில் 2 முக்கோணங்கள் இருக்குது, ஏபிசி பிக்யூஆர் என்று. இரண்டும் சர்வசமம். ஏனென்றால் 2 முக்கோணங்களுக்கும் எல்லா ஒத்த பக்கங்களும் ஒத்த கோணங்களும் சமமாக இருக்குது. கோணம் A ஈக்குவல் டு கோணம் P, கோணம் B ஈக்குவல் டு கோணம் Q, கோணம் C ஈக்குவல் டு கோணம் R. பக்கங்கள் BC ஈக்குவல் டு QR, AC ஈக்குவல் டு PR, AB ஈக்குவல் டு PQ என்று இருக்குது. இதை எப்படி எழுதணும்? முக்கோணம் ABC சர்வசமம் அப்படின்றதுக்கு 3 லைன், நம்ம ஈக்குவல் டுக்கு 2 லைன் போடுற மாதிரி இதில் 3 லைன் போட்டுட்டு முக்கோணம் PQR என்று எழுதணும். அந்த கொடுத்துருக்கு பாருங்கள், அதே மாதிரி தான் எழுதணும். இப்போ இந்த 2 முக்கோணங்கள் சர்வசமம் என்று நிரூபிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குது என்று பார்க்கலாம். 4 வழிகள் இருக்குது. முதல் வழி பார்க்கலாம். அதை படம் 5.3 பாருங்கள், அதே பக்கத்தில். இந்த முதல் வழி பக்கம் 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 சர்வசம பண்பு. அதாவது ஒரு முக்கோணத்தில் 3 பக்கங்களும் மற்றொரு முக்கோணத்தின் 3 பக்கங்களும் சமம் என்றால் 2 முக்கோணங்களும் சர்வசமம். அந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி பக்கம் AB ஈக்குவல் டு PQ, பக்கம் BC ஈக்குவல் டு QR, பக்கம் AC ஈக்குவல் டு PR என்றால் முக்கோணம் ABCயும் முக்கோணம் PQRும் சர்வசமம்.